அண்ணே, அருமையான கதை சொன்னீங்கண்ணே. ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி தொடர்ந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சாருன்னா பெரிய வெற்றி அடையலான்னு. கோவாலு அவர் வரைக்கும் இல்லை. கோவாலு ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பையன், தினமும் படித்தா சாதனையாளர் ஆகலாம். அதுக்கு பேர் தினாச்சாரியான்னு சொல்லுவாங்க. தினமும் ஒரு காரியத்தை செய்கிறது. இப்போ பெண்கள்லாம் வேகமாக சமையல் முடிக்கிறாங்க. ஏன்? தினமும் செய்கிறாங்க. சமையல் இன்றைக்கி பண்ண ஒரு 6 மாதம் கழிச்சு பண்ணுறேன்னு கிடையாது. தினமும் காலையில் எழுந்தோடனே சமைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கடுகு எங்கே இருக்குது, தோரம்பருப்பு எங்கே இருக்குது, உளுத்தம்பருப்பு எங்கே இருக்குது எல்லாம் தெரியும். தினமும் ஒரு காரியம் பண்ணும்போது அதில் வெற்றி அடையலாம். குறிப்பாக படிக்கிற பசங்க, நீ சொல்லு, பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? அண்ணே, ஏதோ படிக்கிற பசங்கன்னு சொன்னீங்க, அந்த வார்த்தையை அப்படியே கட் பண்ணிட்டீங்க. திடீர்னு என்னை ஒரு கேள்வி கேட்குறீங்க, பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு. முதல்ல அதை சொல்லி முடிச்சுட்டு கேள்வி கேளுங்கண்ணே. நீ இதுக்கு பதில் சொல்லு, பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? அண்ணா, பிரம்மனுக்கு ஏதாவது கல்யாணம் இருக்கும், அந்த முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம். அதெல்லாம் இல்லையா? பிரம்ம முகூர்த்தம்னா காலையில் ஒரு 4:30-5 மணிக்கு எழுந்து பணிகளை ஆரம்பிக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க விடிய கற்களில் எழுந்து தினமும் படித்தாங்கன்னா அவங்களுடைய ஞாபக சக்தி அதிகமாகவும் பெரிய வெற்றி அடையும். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல உயர்ந்த சிந்தனைகளை நம்ம கொண்டு வந்தால் பெரிய வெற்றி அடையலாம். அப்படியாண்ணே, எங்கள் வீட்டில் எல்லாம் பசங்க 7-8 மணி தானே எழுந்துக்கிறாங்க. மாற்று சொல்லி 5 மணிக்கு எழுந்து படிக்கணும்னு சொல்லு. நைட்டு வேணால் சீக்கிரம் படுக்க சொல்லு. சரிண்ணே. அப்புறம் கோவாலு, கவனிக்க வேண்டியது என்னென்னா, வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு விவசாயி தினமும் காலையில் விடிய கற்களில் போய் தன்னுடைய வயலை போய் பார்க்குறானோ அந்த பூமி மகிழ்ச்சியாகி எல்லையில்லாத வளத்தை கொடுப்பா அப்படின்றாங்க. எந்த ஊர்லேயாவது விவசாய வேலை செய்கிறவங்க நான் 10 மணிக்காக வேலைக்கு போகிறது நீ பார்க்க முடியாது. அது களை எடுக்கிறதா இருக்கட்டும், நடவு நடுறதா இருக்கட்டும், இல்லை ஏறு ஓட்டுற வேலையாக இருக்கட்டும், காலையில் போவாங்க. பெரும்பாலும் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிடுவாங்க. அண்ணா, அருமையாக சொன்னீங்கண்ணே. உலகத்தில் நிறைய பேர் கடுமையாக உழைச்சிக்கிட்டு தானே இருக்காங்க. ஆமாம்ப்பா, இல்லைன்னா இந்த உலகம் இயங்காதுக்குன்னு. அண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. வச்சிடறேண்ணே. ஓகே, பாய்.